வணக்கம் நண்பர்களே. இப்போ நெல்லிக்காய் சீசனாக இருக்குது. நெல்லிக்காய் ஈஸியாகவும் கிடைக்கும். அதனால் நெல்லிக்காய் ஊறுகாய் போடலாம் வாங்க. இதற்கு தேவையான பொருட்கள்: ஆயில், நல்லெண்ணெய், கடுகு, தூள், மிளகாத்தூள், பொடி, ஊறுகாய். இதை வந்து அப்புறம் நெல்லிக்காவை கழுவி நல்லா வாஷ் பண்ணி வேக வச்சு கொட்டை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கிறது. அப்படி இது பொடி எப்படி செய்கிறதுனா, கடுகு, பெருங்காயம், வெந்தயம் எல்லாத்தையும் ரோஸ்ட்டு வறுத்து எண்ணெய் இல்லாமல் கடாயில் போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா ஊறுகாய் செய்யும்போது போடலாம். இப்போது ஊறுகாய் தாளிக்கணும். அதை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலியை வைக்கணும். வச்ச பிறகு வானலி நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரை ஆன பிறகு நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிய பிறகு இப்போது கடுகு போடணும். தேவையான கடுகு போட்டுக்கணும். எண்ணெயை ஃபுல்லு ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னே ஃப்ளேமை சின்னதாக வச்சுக்கணும். இப்போது மஞ்சள் போடணும். ஒரு 2 ஸ்பூன் போடலாம். இப்போது மிளகாத்தூள் போட்டாச்சு, மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இப்போ வந்து நெல்லிக்காவை போடணும். நெல்லிக்காவை போடுறேன். நல்லா எண்ணெய் தளராக இருக்கணும். எண்ணெய் ஊற்றுனா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி படாமல் இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வந்து பொடியை போடணும். பொடி செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போடணும். ரெண்டு ஸ்பூனு அந்த பொடியை எடுத்து போட்டுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். நல்லா உப்பு பரவலாக போட்டு அதை நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விடணும். எல்லாம் போட்டாச்சு, மசாலா ஐட்டம்லாம் போட்டாச்சு. அப்போ வந்து இதை வந்து எல்லாத்தையும் கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இதுதான் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் போடுற விதம். இதை போட்டு ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து நம்ம ஜாடியிலையோ பாட்டில்லையோ எடுத்து வச்சுக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நெல்லிக்காய் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுனால சுகாதார முறையில் இருக்கும். இந்த ஊறுகாயை இப்போ செஞ்சு முடிச்சு நானும் டேஸ்ட்டு பார்த்தாச்சு. நல்லா இருக்குது. இப்போ நீங்களும் இதே மெத்தடில் இந்த ஊறுகாயை செஞ்சுட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம்.